உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பேச போகிறோம். இந்த ஏப்ரல் மாத பலன்கள் கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ கும்ப ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கும்ப ராசியில் இருந்த சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வர்றாங்க. மீனத்துல ராகு பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் இவர்களோடு சனி பகவான். ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய் பகவான், கன்னியில் கேது பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். இந்த மாத கிரக அடைவுகள் ஆகப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? கும்பராசி கும்பராசிக்குத்தானுங்க மிக பெரிய ஒரு விடியல். ஏன்னா தன்னுடைய ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் இந்த 2 நாளைக்கு முன்னாடி தான் பெயர்ச்சியை போறார். அப்போ அவங்களுக்கு அந்த ஜென்மத்தில் இருந்து அந்த சனி பகவான் என்ன செய்வதென்றே தெரியாமல் திக்குமுக்காடி பல குழப்பமான நிலைக்கு குடும்பத்தையுமே இழந்து பல இக்கட்டான சூழ்நிலைக்கு பல விதத்துல துரோகத்தை சந்திச்சு அப்படிப்பட்ட அவர்களுக்கு இதற்கு மேல ஒரு விடியல் தான், ஒரு விடிவு காலம்தான். இப்ப அந்த கும்பராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான், 2ஆம் இடத்துல குருவுடைய வீட்டுல, அந்த குரு பகவான் 4ஆம் வீட்டுல கிரக பரிவர்த்தனை இருக்கிறாங்க. இந்த 4ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல உச்ச பலம். இந்த உச்சமாகக்கூடிய அந்த சுக்கிர பகவானால் கும்ப ராசிக்காரங்களுக்கு குதூகலம்தான். சுக்கிர பகவான் அப்படின்னாவே ஒரு ஆடம்பரம், ஒரு செல்வம், ஒரு செல்வாக்கு, நல்ல குஷி, திருமணம், இது சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் அந்த சுக்கிர பகவானால் கிடைக்கும். அப்ப அந்த 2ஆம் இடத்துக்கு அந்த சுக்கிர பகவான் வந்திருக்கிறார் அப்படின்னாவே உங்களுக்கு மனசு நிறைய சந்தோஷத்தை கொடுப்பாரு, ஒரு தெம்பை கொடுப்பாரு, ஒரு தைரியத்தை கொடுப்பாரு, ஒரு தன்னம்பிக்கை கொடுப்பார். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான். அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் இந்த மாசத்துல. அப்ப இந்த ஏப்ரல் மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க, தனஸ்தானத்துல. அந்த குடும்பஸ்தானத்துல அந்த சுக்கிர பகவானோடு சனி இருக்கும்போது அந்த சனியும் சுக்கிர பகவானும் நட்பு கிரகங்கள். அப்ப அந்த நட்பு கிரகங்களாகப்பட்டது ஒன்று சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில தொழில், ஃபாரின் போறது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில், இது எல்லா விஷயத்துக்குமே அந்த சுக்கிர பகவானுடைய சப்போர்ட்னால அந்த சனி பகவானும் நல்லா இயங்குவாரு. அப்ப அந்த சனி பகவான் உங்களுக்கு ஜென்மத்திலிருந்து எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் இந்த பீரியட்ல அந்த கஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது மே மாசம் 14ஆம் தேதி குரு பயிற்சி. அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது மிதுனத்துக்கு பயிற்சியாகி 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்குறாங்க. இது ஒரு அட்டகாசமான டைம். கும்ப ராசிக்கு ஒரு மிக பெரிய ஆறுதல், விடிவு காலம், விடிவெள்ளி.
அப்போ வந்து நீங்க வரக்கூடிய அப்படியே காலங்கள்ல மென்மேலும் வளர்ந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரப்போறீங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்து அதிபதி யாருன்னு சூரிய பகவான். அப்ப அந்த சூரிய பகவான் ஆப்பட்டது இப்ப சனி கூட இருக்கிறார். அப்ப அந்த சனி கூட இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் உங்களுடைய அப்பாவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் மனஸ்தாபங்களை கொடுக்கும், மன சங்கடத்தை கொடுக்கும். நீங்க செய்யக்கூடிய தொழில் உங்க அப்பாவுக்கு பிடிக்காது, உங்க அப்பா செய்யக்கூடிய தொழில் உங்களுக்கு பிடிக்காது, காசு பணத்துல பிரச்சனைகள் வரும். ஆனா அதே சூரிய பகவான் ஆப்பட்டது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பெயர்ச்சியாகி மேஷத்துக்கு வந்துருவாங்க. அந்த மேஷத்துல அந்த சூரிய பகவான் உச்சபலம். அப்ப அந்த சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு தொழில நல்ல மாற்றம் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு வந்து பழக்க வழக்கத்துல முக்கியமான மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். அப்ப அவங்க சப்போர்ட் கிடைச்சு அவங்க மூலியமாக வேலை கிடைச்சது, இல்லை ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சது, அதன் மூலியமாக எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படின்னு நீங்க சந்தோஷப்படக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏப்ரல் 14க்கு மேல. அப்ப அரசியல் செல்வாக்கு வரும், அரசியல்ல பேரும் புகழும் அடைவீங்க. அது போக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தொழிலில் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் கிடைக்கும், ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும், கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க வேலை செய்யறவங்க அவங்களுடைய ஆறுதல் கிடைக்கும். இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அருமையா இருக்குது. இந்த பீரியட்ல நீங்கள் எதிரிகள் இல்லாத வாழ்க்கை, துரோகிகள் இல்லாத வாழ்க்கை, கடனை கட்டுவீங்க, ஒரு இஎம்ஐ கட்ட முடியும், ஒரு வீட்டு வாடகையை கரெக்டாக கட்ட முடியும், ஒரு நல்ல பொசிஷனுக்கு நோக்கி அப்படியே மெல்ல மெல்லமா வளர்ந்து வந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த கடன் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி போயிட்டு இருக்கிறீங்க. அந்த வாழ்க்கை நல்லபடியாக அமையும். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா கும்பராசியில பிறந்தவங்க மனசளவில் பாதிக்கப்பட்டு அந்த கும்பராசியுடைய வளர்ச்சியை தடுத்து அந்த கும்பராசி முன்னேற்ற பாதையில் வர முடியாத அளவுக்கு பல சோதனைகளை கொடுத்து அவங்க கீழே விழுகணும் அப்படின்னு எதிர்பார்த்த உங்களுக்கு முன்னாண்ட நீங்க வீரநடை, வெற்றி நடை போட்டு உங்களால சாதிக்க முடியும், சம்பாதிக்க முடியும், நல்ல பொசிஷனுக்கு வர முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நீங்க காட்ட போறீங்க. அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு இருட்டில் இருந்து நீங்க வெளிச்சத்துக்கு வர்றீங்க. அந்த வெளிச்சத்தின் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும். இந்த கும்பராசியில பிறந்து நிறைய கஷ்டத்துக்கு ஆளாகி, நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகி, நிறைய சோதனைகளுக்கு ஆளாகி இருக்கிறீங்க பெண்கள். அப்ப அந்த பெண்களுடைய வாழ்க்கையில விடிவெள்ளி வரும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வசந்தம் வரும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல நேரம் வந்தாச்சு. அப்போ மக்களால் இருக்கக்கூடிய சோதனைகள் நிவர்த்தி ஆகும். அது போக பார்த்தீங்கன்னா குடும்பத்துடைய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். உங்களுடைய கணவரால் நீங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பீங்க, கணவனும் நீங்களும் நல்லபடியாக சேர்ந்து வாழ போறீங்க. அது போக நல்ல ரிலேஷன்ஷிப், அதாவது ஒருத்தர் காதலிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இதற்கு முன்னாண்ட மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள் இதெல்லாமே இருந்திருக்கும். இந்த பீரியட்ல அது இருக்காது. அடுத்தது குரு பயிற்சி வரப்போகுது. அந்த குரு உங்களுடைய ராசியை பார்க்க போறாங்க. உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். அப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு அந்த சுபகாரியங்கள் நடக்கும். கல்யாணம் ஆகாத கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். தடைப்பட்ட கும்பராசிக்காரங்களுக்கு அந்த கல்யாணங்கள் நடக்கும். இதன் மூலியமாக உங்களுக்கு சந்தோஷம் பிறக்கும். கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. அப்போ இந்த பீரியட்ல வந்து நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சூரிய பகவானை வணங்குங்க. அப்போ அந்த சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை நாளில் கண்டிப்பாக நீங்க வணங்கி வாங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். மழை போல் கஷ்டங்கள் பனி போல் நிவர்த்தி ஆகும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுத்திகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும். அந்த தசாபுத்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஏப்ரல் மாத பலன்களை இப்போ பேச போகிறோம். விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலன் எப்படி இருக்கும், அதற்கு முன்னாண்ட கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ மீனத்துல சனி, ராகு, சூரியன், புதன், சுக்கிரன், இந்த 5 கிரகங்கள் இருக்கிறாங்க. கும்பத்தில் இருந்த சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி மீனத்துக்கு போயிருக்கிறாங்க. அது போக ரிஷபத்துல குரு பகவான், கடகத்துல செவ்வாய் பகவான், கன்னியில கேது பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். இப்ப விருச்சக ராசிக்கு 5ஆம் இடத்துல 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது. அப்ப 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது அப்படின்னா 5ஆம் அதிபதி யாருங்க? குரு பகவான். அவர் இங்க இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7ஆம் இடத்து அதிபதி யாரு? சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் குருவுடைய வீட்டுல உச்ச பலத்தோடு இருக்கிறார். அப்ப இது 2 பேருமே கிரக பரிவர்த்தனை. அப்ப இந்த கிரக பரிவர்த்தனையால் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பும் ஒரு நல்ல ஆற்றலும், எதையுமே சாதிச்சு நம்ம சம்பாரிச்சு நல்ல நிலைக்கு வந்துருவோம் அப்படிங்கிற தைரியத்தையுமே இந்த 5ஆம் இடம் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். ஆனா இப்ப 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனியும் ராகுவும், அப்ப அந்த சனியும் ராகுவும் ஒரு இடத்துல இணைஞ்சா என்ன பலன் அப்படின்னா, நம்முடைய மக்களை பத்தி இப்போ சிந்திக்க வேண்டிய டைம், கவலைப்பட வேண்டிய டைம். அப்ப நம்ம மக்களுக்கு ஒன்ன கல்யாணம் ஆகலையே அப்படிங்கிற வருத்தம் கண்டிப்பாக வரும். கல்யாணம் ஆகாத உங்களுடைய மக்களுக்கு இப்ப கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற குழப்பங்கள் உருவாகும். இந்த சமயத்துல கல்யாணம் ஆயிட்டா பரவாயில்லையே அப்படிங்கிற வேதனையை கொடுக்கும். அப்போ நீங்க எத்தனையோ கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க, அந்த பிரார்த்தனை பழித்து விடக்கூடாதா, பழிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும். அதுபோக நம்ம மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம், அந்த தடை நிவர்த்தி ஆகணும். 2வது, பையனுக்கு வேலை கிடைக்கல, இல்லை பொண்ணுக்கு வேலை கிடைக்கல, பையன் வேலையில சம்பாதிச்சு நல்ல பொசிஷனுக்கு வரல, இல்லை பையனுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருந்து தடுங்கலிட்டே இருக்குது, இந்த டைமாவது போவானா அப்படிங்கிற குழப்பங்களும் வேதனைகளும் இந்த பீரியட்ல வரும். அப்படி வந்தாலும் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு சூரிய பகவான், அதாவது 10ஆம் இடத்து அதிபதி சூரியன், அந்த சூரிய பகவான் உச்ச பலம் பெற்று மீனத்திலிருந்து மேசத்துக்கு வர்றாங்க ஏப்ரல் 14. அப்போ மேசத்துல வரக்கூடிய சூரிய பகவான் உச்ச பலம் அடைகிறாங்க. இப்படி உச்ச பலம் அடைவதால் கண்டிப்பாக உங்க மக்களை பற்றிய கவலை கண்டிப்பாக வேண்டாம். அப்போ தொழில்ல அவங்க ஆசைப்பட்டது, அவங்க நினைத்த அபிஷியல் ஜாப் கண்டிப்பாக இந்த பீரியட்ல நடக்கும். அது போக கவர்மெண்ட் வாய்ப்பு, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், கவர்மெண்ட் அதிகாரிகளுடைய சப்போர்ட்டு, இது மாதிரி கவர்மெண்ட் மூலியமாக உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்களை இந்த பீரியட்ல முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக அதை சக்சஸ் பண்ணுவீங்க. இது போக பார்த்தீங்கன்னா இந்த சமயத்துல நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு நினைச்சீங்க வச்சுக்கோங்களேன், இந்த பீரியட்ல கண்டிப்பாக யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ, யார் எல்லாமே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்களோ, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல வேலையையும், அதுபோக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல கௌரவம், நல்ல அந்தஸ்து,
நல்ல மரியாதை, இதை கண்டிப்பாக அந்த சூரிய பகவான் கொடுத்தே தீர்வாங்க. இது போக அரசியல் அரசியல் செல்வாக்கு கண்டிப்பாக வரும். அரசியல்ல ஒரு பிரசிடென்ட்டா இருக்கிறீங்கன்னா எம்எல்ஏ ஆவீங்க, எம்எல்ஏவா இருக்கிறீங்கன்னா ஐநா சபைக்கு போவீங்க. இது மாதிரி பாத்தீங்கன்னா அரசியல்ல படிப்படியாக உங்களுக்கு அந்த பொசிஷன் மாறும், கௌரவம் கிடைக்கும், மேல உள்ளவங்கனால பாராட்டுகள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அடுத்தவங்க உங்களை பாராட்டுவார்கள். இப்போ உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் நல்லா இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல போய் நீச்சமாயிருவார் 20 நாட்களுக்கு. அப்ப அந்த 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்ப அந்த 9ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் நீச்சமாவதால் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள்ல குழப்பங்கள் வரும். இதை செய்யலாமா, இதை செய்ய வேண்டாமா, இல்லை அதை செய்யலாமா, இல்லை இங்க போகலாமா, இங்க போகக்கூடாதா, இல்லை இந்த வேலையை எடுத்துக்கலாமா, இல்லை வேண்டாமா, இந்த ஜாப் நம்மளுக்கு கிடைக்குமா இல்லை கிடைக்காதா, இந்த பிசினஸ் நம்மளுக்கு செட் ஆகுமா இல்லை செட் ஆகாதா, இந்த பிசினஸை நம்ம எடுத்து செய்யலாமா வேண்டாமா, இது மாதிரி 1000 குழப்பங்கள் அந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்தே தீர்வார். ஆனா இதுல என்ன ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னா, எவ்வளவு குழப்பங்கள் கொடுத்தாலும் அந்த குழப்பத்திலிருந்து நிவர்த்தி ஆவதற்கு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக உங்க விருச்சிக ராசியவே பார்க்கறாங்க. இது ஒண்ணு போதாதுங்களா விருச்சிக ராசிக்காரங்களே? அப்போ குரு சுபகிரகம், அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கும் போது கோடி புண்ணியங்கள் கிடைக்கும், கோடி தோஷங்கள் தீரும், நமக்கு நல்லது நடக்கும். யார் மூலியமாக எந்த கெடுதல் வந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். அடுத்தவங்க நமக்கு துரோகம் பண்ணாலும் சரி, நம்மளை ஏமாத்தோன்னு நினைச்சாலும் சரி, நம்மளுக்கு ஒருத்தரால ஒரு குறை வருது அப்படின்னாலும் சரி, எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்ப அந்த குரு பார்வையால் நீங்கள் எதையும் வென்று விடக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. அந்த செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் இந்த மாதிரி குழப்பத்தை கொடுக்கும். ஆனால் அந்த குரு உங்க ராசியை பார்க்கறதுனால உங்க ராசி புனிதமாகிறது. இதனால நீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லைங்களா? நான் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு கணிச்சு ஏன் சொல்றேன்னா, கடந்த 2 வருட காலமாகவே கொஞ்சம் குழப்பம், கொஞ்சம் மனநிறைவு இல்லாத வாழ்க்கை, குடும்பத்துல சலிப்பு சங்கடம், தொழில்ல முன்னேற்றம் இல்லை, இது மாதிரி கஷ்டத்துக்கு ஆளை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அந்த கஷ்டம் எல்லாமே தீரக்கூடிய நேர காலங்கள் இப்ப வந்தாச்சு. அதுபோக உங்களுக்கு சூரியன் 6ஆம் இடத்துல உச்சமாவதால் உங்களுக்கு அப்பானால கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். அப்பாவுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்பாவுடைய சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உங்களுடைய தாத்தாவுடைய சொத்துக்கள் கிடைக்கும். இது மாதிரி உங்களுடைய வர்க்கத்துல உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல நல்லது நடக்கும். பங்காளிகள் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அதே சமயத்துல செவ்வாய் நேச்சமானதுனால அக்காவோட மனஸ்தாபமோ, தங்கச்சியோட மனஸ்தாபமோ, அண்ணங்கூட மனஸ்தாபமோ, தம்பிகூட மனஸ்தாபமோ இதெல்லாமே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அப்ப இந்த மாதிரி வாய்ப்புகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை பாருங்க. அப்ப இந்த சமயத்துல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, திருச்செந்தூர் முருகனை கண்டிப்பா கும்பிட்டு வாங்க. இதனால கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் கண்டிப்பாக தீரும். அதே செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கிறாரு. அதே சமயத்துல குரு பகவானும் அந்த கேது பகவானை பார்க்கறாங்க. அப்ப அந்த கேது பகவான் உங்களுக்கு யோகத்தை செய்வார். உங்களுடைய ராசிநாதனும் கேதுவை பார்க்கறதுனால அதுவும் உங்களுக்கு யோகத்தை செய்யும். இப்போ 11ஆம் இடம் நல்லா இருக்குது, 5ஆம் இடம் நல்லா இருக்குது. உங்களுக்கு 9ஆம் இடம் தான் வீக். அப்ப அந்த 9ஆம் இடத்துல உங்க செவ்வாய் நின்று உங்களுக்கு தடைகளை கொடுத்தாலும் உங்களுக்கு குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால
நல்லது நடக்கும். அதுபோக சுக்கிர பகவான் உங்க 5ஆம் இடத்துல உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. அப்போ மனசுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கொடுப்பாங்க. அது போக ஒரு வீடு கட்டலாம், ஒரு இடம் வாங்கலாம், உங்களுக்கு கல்யாண பாக்கியங்கள் உருவாகும். அதுபோக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில 2வது திருமணம் யார் யார் செய்யோன்ட்டு இருக்கிறீங்களோ, முதல் திருமணம் பாதிக்கப்பட்டு 2ஆம் திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்துல அது கண்டிப்பா நடக்கும். நேயர்களே, இந்த சமயத்துல பெண்களுக்கு நல்ல சந்தோஷம், நல்ல மனமகிழ்ச்சி, தொழில்ல முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கும். விவசாயம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்ப அந்த விவசாயத்துல பாடுபட்டு பலன் கிடைக்கல அப்படின்ட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பீரியட்ல ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா உருவாகும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை நீங்க பார்த்துக்கிறது நல்ல விஷயம். ஒரு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் நம்முடைய எதிர்காலத்தை கணிக்கும். அப்போ அந்த தசாபுத்திகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் நீங்க நகருங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, ஏப்ரல் மாத பலன்கள். இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, மீனத்துல ராகு பகவான், இப்போ சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆல்ரெடி சுக்கிர பகவான் அங்கேயே இருக்கிறாங்க, புதன் பகவான் அங்கேயே இருக்கிறாங்க. இப்போ சூரியனும் அங்கேதான் இருக்கிறாங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி மீனத்திலிருந்து பெயர்ச்சியாகி மேஷத்துக்கு வந்துடுவாங்க. குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறாங்க, கேது பகவான் கன்னியில் இருக்கிறாங்க. அதே சமயத்துல செவ்வாய் பகவான் மேஷத்துக்கு உண்டான அதிபதி. இப்ப பேச போற ராசியும் நம்ம மேச ராசிக்கு தான் அந்த பலன் சொல்றோம். அந்த மேச ராசியுடைய அதிபதி கடகத்துல நீச்சத்துல இருக்கிறார், அதாவது பலவீனமாக இருக்கிறார். அப்ப இந்த அமைப்புகள் ஆப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்பவுமே நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கிறேன், ஒரு ராசி அப்படின்னா ஒரு லக்னமாக இருந்தாலும் அந்த ராசி லக்னத்துடைய அதிபதி நம்மளுக்கு நல்லா இருக்கும். அப்ப அவங்க நல்லா இருந்தா தான் மற்ற விஷயங்களை நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு உறுதியாக நின்று எதையுமே செய்ய முடியும். ஆனா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான், அவர் எப்படி இருக்கிறாரு? கடகத்துல பலவீனத்தில் இருக்கிறார், நேச்சத்தில் இருக்கிறார். அப்ப இப்ப ஏதாவது நம்ம செய்ய முடியுமா அப்படின்னா சில குழப்பமான சூழ்நிலை. எந்த முடிவுகளையும் எந்த முயற்சிகளையும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. அப்படி அவசரப்பட்டு ஒரு காரியம் செய்கிறோம், ஒருத்தருக்கு நம்பி வாக்கு கொடுக்குறோம், ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றோம், இதுல நாம எதிர்பார்த்த லாபமோ நல்ல பேரோ கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க மேசராசிக்காரங்களே. அப்ப உங்களுடைய ராசி நாதன் ஆகப்பட்டது அந்த நேச்சத்திலே இருந்து நம்மளுக்கு நேச்சத்துக்கு உண்டான பலனையே கொடுத்துருவாரா அப்படின்னா ஒரு 10-11 நாட்களுக்கு அவர் அந்த நேச்ச பங்க ராஜ யோகம் அடைகிறார். எப்படி அப்படின்னா, அந்த கடக ராசியை ஆளக்கூடிய கிரகம் சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் மேசத்துக்கு வரும்போது, அப்ப மேசத்துல சந்திர பகவான், கடகத்துல செவ்வாய் பகவான், இது கிரக பரிவர்த்தனை. அப்ப இந்த கிரக பரிவர்த்தனையால் நேச்சபங்க ராஜயோகம். அது போக
இந்த கடகத்திலிருந்து 7ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது, அப்ப சந்திரனுடைய பார்வை செவ்வாய் மேல படுது, அந்த செவ்வாயுடைய பார்வை சந்திரன் மேல படுது. அப்ப சந்திர மங்கள யோகம், நேச்சபங்க ராஜயோகம் 2. இது போக விருச்சகத்துல செவ்வாயுடைய வீடு. இப்ப அந்த விருச்சகத்துக்கு சந்திர பகவான் வரும்போதும், செவ்வாய் பகவான் கடகத்துல இருக்கும் போதும் கிரக பரிவர்த்தனை, இதனாலையும் நேச்சபங்க ராஜயோகம். அப்ப இதனுடைய அமைப்பு பிரகாரம் ஒரு 10-11 நாட்களாகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலன் தான் கிடைக்கும். ஒன்றும் பயந்துக்கிற அளவுக்கு இல்லை, ஆனால் கொஞ்சம் நிதானம் செய்து டிராவல் செய்யும். இது போக உங்களுக்கு இப்போ மார்ச் மாதம் 29ஆம் தேதி மேனத்துக்கு சனி பகவான் வந்துடுறாரு. அப்போ இந்த சனி பகவான் 3 பிரிவு, 7.5 சனி, விரயச்சனியாக வர்றாரு. ஃபர்ஸ்ட் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொங்கும் சனி, அடுத்த 2.5 வருஷ காலங்கள் பொங்கும் சனி. அப்போ அவங்க வாழ்க்கையில் 30 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அது பொங்கும் சனியாக வரும். அந்த பொங்கும் சனியில் அவங்களுக்கு வளர்ச்சி, பூமி, சொத்து சேர்க்கை, பேர் புகழ் இதெல்லாமே கிடைக்கும். ஒரு 60 வயசுக்கு மேலேயும் போது மங்கு சனி, உடல் ஆரோக்கியம், இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர் பண்ணி நடந்துக்கணும். இது மாதிரி இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் உச்ச பலமா இருக்கிறாங்க. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல உச்ச பலத்தோடு இருந்து ராகுவோடு இணைந்து, புதனோடு இணைந்து, சனியோடு இணைந்து, சூரியனோடு இணைந்து நல்லா இருக்கிறார். அப்போ உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி தனாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி. அப்ப அந்த இடத்துல உச்ச பலத்தோடு இருக்கிறது மேச ராசிக்காரங்களுக்கு யோகம். ஏன்னா இப்போ உங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு சனி பகவான் வர்றாங்க. இந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு நஷ்டம், கண்டிப்பாக அடுத்தவங்களை நம்பி மோசம் போகக்கூடிய சூழ்நிலைகள். ஒரு பிஸ்னஸ்ல இப்போ ஏதாவது பண்ணலாமா, இல்லை ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, அந்த வேலையிலிருந்து நம்ம பிஸ்னஸுக்கு மாறலாமா, இல்லை இந்த வேலை சரியில்லை, இந்த வேலையை மாற்றி பார்க்கலாமா, அப்போ தொழிலை மாற்றலாமா, அப்போ அந்த தொழிலில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இன்னுமே ஒரு நல்ல லெவலுக்கு வர முடியுமா, இப்படிப்பட்ட யோசனைகள் இந்த சமயத்தில் இந்த சனி பகவானால கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய தூண்டும். அப்போ இந்த சமயத்தில் தான் நாம் நிதானமாக மனசை கெட்டியாக பிடிச்சிட்டு எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எது செஞ்சா கரெக்டு அப்படின்னு இந்த விஷயத்த ஒரு ட்ரிப்புக்கு 10 டைம் யோசனை பண்ணி தான் நீங்கள் செய்யணும். அதே சமயத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யறதை விட அடுத்த மாதம் நம்ம பார்த்துக்கலாம். அப்போ இந்த மாதத்தில் யோசனை பண்ணி வைங்க. அடுத்த மாதத்தில் நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம முயற்சி பண்ணிக்கலாம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ எந்த முடிவு எடுத்தாலும், எந்த சிந்தனைகள் வந்தாலும், எதை நீங்கள் செய்யலாம்னு நினைச்சாலும் கொஞ்சம் நிதானம் செய்வது நல்ல விஷயம். இது போக பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகள் இப்போ அவங்க செய்யக்கூடிய வேலையிலையோ, செய்யக்கூடிய பிஸ்னஸ்லையோ, அவங்க குடும்பத்திலையோ, அவங்களுடைய சுற்றுப்புற சொந்த பந்தங்கள்னாலேயோ ஏதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க, இல்லை நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஏதாவது நல்லது நடக்கணும், நம்ம சார்பாக நம்ம முயற்சி பண்ணி செஞ்சுருக்கிறோம், இது நல்லது நடந்துருமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸே பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸில் சில முயற்சிகள் பண்ணி உங்களுடைய அறிவையோ உங்களுடைய திறமையோ இன்வெஸ்டாக பண்ணியிருப்பீங்க, இதன் மூலியமாக நல்லது வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். அப்படி அல்லாமல் குடும்ப ரீதியாக நீங்கள் குடும்ப தலைவியாக இருந்து அந்த குடும்ப மேன்மைக்கோ, இல்லை அந்த குடும்பத்துக்கோ, அந்த குடும்ப முன்னேற்றத்துக்காகவோ ஏதாவது சில விஷயங்கள் பேசி இருக்கலாம். இதில் எல்லாமே நெகட்டிவாக கொஞ்சம் விஷயங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக வருவதற்கு சூழ்நிலை இருக்குது.
அப்போ இந்த பீரியட்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக, கொஞ்சம் நிதானமாக, உங்களுடைய பேச்சில் நிதானம் தேவை. நீங்க அவசரப்பட்டு பேச்சை விட்டுறக்கூடாது. எந்த முடிவுகளையும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. இது மாதிரி கொஞ்சம் நிதானம் செய்து, யோசனை செய்து எந்த முடிவையும் எடுப்பது நல்ல விஷயம். அதுபோக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ இந்த சமயத்தில் படிப்பு கொஞ்சம் மந்தமாக இருக்கும். படிக்கிறதுக்கு புக் எடுத்து வச்சாவே தூக்கம்தான் வரும். இல்லை இன்னைக்கு படிக்கிறத நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு படிக்கும்போது அடுத்த நாள் படிச்சுக்கலாம், இப்படி தள்ளி போடக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அப்படி தள்ளி போடாமல் எப்படி இருந்தாலும் இந்த போர்ஷனை இன்னைக்கு முடிச்சாகணும், இல்லை இந்த வாரத்துக்குள்ள முடிச்சாகணும் அப்படின்னு ஒரு டைம் டேபிள் போட்டு அந்த படிப்பில் கொஞ்சம் அதிகமாக கேர் பண்ணி நீங்கள் படிச்சீங்கன்னா உங்கள் படிப்பில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் இப்போ நீச்சம், உங்களுக்கு 7 சனியும் உருவாயிட்டு இருக்குது. இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டே வந்து இந்த ஃபெயில் அப்படின்னு வரக்கூடிய வாய்ப்புகளுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த சான்ஸ் நீங்க கொடுக்காதீங்க. அதே சமயத்துல 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால கண்டிப்பா ஃபெயில் ஆக மாட்டீங்க. ஆனா இப்ப நீங்க உங்களுடைய முடிவு, உங்களுடைய முயற்சிகளும் நல்லா ஆழமா இருக்கணும். புரியுதுங்களா? 2வது பார்த்தீங்கன்னா இந்த சமயத்துல வயதானவர்கள் இப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உடல் ரீதியாக பிணிப்பிடைகள் வரும், ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது வரும், மருத்துவம் பார்க்க வேண்டியது வரும். அப்போ அவங்களுடைய அனுபவம் அப்படின்னா இந்த 7.5 சனியால் வரக்கூடிய தொந்தரவுகள் இதெல்லாமே நெருக்கும். அப்போ இது ரெண்டுமே ஃபைட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். உங்களுடைய அனுபவமும் அந்த 7.5 சனியால் வரக்கூடிய நெருக்கடிகளும். அப்போ இதை ஃபைட் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமாக ஃபைட் பண்ணுங்க, விட்டு கொடுத்து போங்க, கொஞ்சம் சாந்தமாக அமைதியாக இருங்க அப்படிங்கிறதா என்னுடைய ப்ரிடிக்ஷன். அப்போ இந்த சமயத்தில் நம்ம எந்த தெய்வத்தை நம்ம கும்பிடலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய மனசுக்கு பட்ட, அதாவது எந்த தெய்வத்தை நீங்கள் வந்து வேண்டி விரும்பி கும்பிட்டுருக்கிறீங்களோ அந்த தெய்வத்தை கும்பிடுங்க. அதுக்கு அடுத்தபடியாக செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு நேச்சமாக இருக்கிறாங்க, அந்த தெய்வத்தை முருகப்பெருமானை ஃபஸ்ட்டு கும்பிடுங்க. அதுபோக சனீஸ்வரன், அந்த சனி பகவானை சனிக்கிழமை நாளில். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாத பலன்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இப்போ இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ மீனத்தில் வந்து மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து சனி பகவான் பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதற்கு முன்னாண்ட ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறாங்க, சுக்கிர பகவான் இருக்கிறாங்க, சூரிய பகவான் இருக்கிறாங்க, புதன் பகவானும் மீனத்தில் இருக்கிறாங்க. அப்போ மீனத்தில் 5 கிரகங்களுடைய கூட்டு. அதுபோக ரிஷபத்தில் குரு பகவான், அதாவது சுக்கிரன் வீட்டில் குருவும் குரு வீட்டில் சுக்கிரனும் கிரக பரிவர்த்தனையாகி இருக்கிறாங்க. கடகத்தில் செவ்வாய் பகவான், கன்னியில கேது பகவான். இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள். இப்போ வந்து துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி. இந்த சுக்கிர பகவான் உச்ச நிலையில் குருவுடைய வீட்டில் இருப்பது மிகப்பெரிய யோகம். உங்களுடைய ராசி அதிபதி எப்பவுமே ராசி அதிபதி தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த ராசி அதிபதி கெட்டு போகாமல் இருந்தாலே யோகம். நம்மளுக்கு எப்படி இருக்கிறாங்க? உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. அப்படி உச்ச பலத்தோடு இருக்கும்போது துலாம் ராசிக்காரங்கள் இந்த பீரியட்ல அவங்க நினைத்ததை சாதிக்க முடியும். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில இந்த டைம் ஆப்பட்டது ஒரு அற்புதமான டைம், ஒரு வரப்பிரசாதம்னே வச்சுக்கலாம். நீங்க இந்த டயத்துல நீங்கள் முயற்சி எடுங்க, உங்களுடைய முன்னேற்றம்
கண்டிப்பா உங்களுடைய உள்ளங்கையில். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க எந்த விஷயத்திலையுமே தோத்து போக மாட்டீங்க. எல்லா விஷயத்திலுமே ஜெயிச்சுட்டு தான் வருவீங்க. அப்ப அந்த சுக்கிர பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. அப்ப அந்த சுக்கிர பகவான் உச்ச பலத்தோடு இருந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அந்த 12ஆம் இடம் என்பது என்ன? அயன சயன போகஸ்தானம். ஒருத்தருடைய வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம், நல்ல நித்திரை வரக்கூடிய இடம். அப்படிப்பட்ட இடத்தை அந்த சுக்கிர பகவான் பார்க்கறாங்க. அப்ப அந்த சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும், இல்லற சுகம் நல்லா இருக்கும், தாம்பத்தியம் நல்லா இருக்கும், நல்ல நித்திரை நல்லா இருக்கும். அப்ப வந்து எந்த ஒரு மனக்கஷ்டமும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நிம்மதியான தூக்கம் வரும், ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும், ஒரு நல்ல மன நிம்மதி கிடைக்கும். அது எல்லாமே உங்களுக்கு இந்த பீரியட்ல சுக்கிரன் 12ஆம் இடத்தை பார்ப்பதால் நல்லபடியாக கிடைக்கும். சுக்கிரன் மட்டும் பார்க்கலீங்க, ராகு பார்க்கறாரு, சூரியன் பார்க்கறாரு, புதன் பார்க்கறாரு, சனி பகவானும் பார்க்கறாரு. அப்ப இங்க 12ஆம் இடத்து அதிபதி புதன் பகவானும் 7ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறாரு. சூரிய பகவானும் 12ஆம் வீட்டை பார்க்கறாரு. 11ஆம் இடத்து அதிபதி 12ஆம் வீட்டை பார்க்கறாரு. ராகு பகவானும் 12ஆம் இடத்தை பார்க்கறாரு. அப்ப இத்தனை கிரகங்கள் 12ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறீர்கள். அந்த 12ஆம் இடம் வலு பெற்றாலே உங்களுக்கு சந்தோஷத்தின் உச்சிக்கு போயிருவீங்க. குடும்ப சந்தோஷம் நல்லா இருக்கும், நம்முடைய பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கும், நம்முடைய தொழில் நல்லா இருக்கும், நம்முடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கும். எல்லா விதத்திலுமே ஒரு நல்ல திருப்தி, நல்ல சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோக ஃபாரின் போறக்கு துலாம் ராசியில பிறந்து அவங்களுக்கு எல்லாமே தடுங்கல் ஆயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பீரியடு ஃபாரின் போவதற்குண்டான ஒரு அற்புதமான அருமையான டைம். இதற்கு முன்னாடி ஃபாரின் போய் அங்க வந்து தொழில் செட் ஆகல, இல்ல குடும்பம் சரிவர அமையல, ஆணொரு பக்கம் பெண்ணொரு பக்கம் இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல வாழ முடியுமானா இந்த பீரியட்ல போக முடியும். இதற்கு முன்னாடி போனவங்களும் அங்க இந்த பீரியட்ல இருந்து நல்ல பொசிஷனுக்கு வர முடியும். அங்க வந்து ஒரு இடத்த மாத்தணும், இல்ல அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு கண்ட்ரியில் இருக்கிறாங்க இன்னொரு கண்ட்ரிக்கு போகக்கூடிய வாய்ப்பு உருவாகும், அந்த கண்ட்ரிக்கும் போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸும் பண்ணலாம். இது எல்லாமே துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு இந்த பீரியட்ல இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாக இருக்கிறாங்க, 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு. அப்ப துலாம் ராசிக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆவது நல்ல விஷயம். சனி பகவான் வந்து யாருக்குமே 3, 6, 11ஆம் இடத்தில் இருந்தால் அந்த சனி பகவானால நல்லதா நடக்கும். அப்ப துலாம் ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துல இப்ப சனி பகவான் பெயர்ச்சி இருக்கிறாங்க. அப்ப இந்த சனி பகவான் தொழில் ரூபத்துல நல்ல மாற்றங்களை கொடுப்பார். சின்ன தொழிலா இருந்தாலும் நீங்க தாராளமா இப்ப நினைச்சு நீங்க ஆரம்பிக்கலாம். ஒரு பெரிய தொழில்ல பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த டயத்துல பண்ணலாம். ஒரு பெரிய முதலீடு போட்டு ஒரு பெரிய தொழிலை நான் ஆரம்பிக்க போறேன்னு நினைச்சாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா ராசிநாதனுடைய சப்போர்ட் இருக்குது, அதுபோக சனி 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த பீரியட்ல துலாம் ராசிக்காரங்கள் நீங்கள் நினைத்தால் நினைத்தபடி வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம். இது உறுதி, நிச்சயமாக நடக்கும். இது போக பார்த்தீங்கன்னா நீங்க சொத்து வாங்கலாம், பூமி வாங்கலாம், பூமிக்கு மேல பூமி வாங்கலாம். அப்போ வந்து சொத்துக்கு மேல சொத்து சேர்த்தக்கூடிய யோகம் இப்ப இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு. அப்ப இந்த பீரியட் ஆகப்பட்டது, இந்த ஏப்ரல் மாதமாகப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறது. அப்ப இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து நீங்க வந்து வாழ்வதற்கு புறப்பட்டாச்சு. அப்ப வாழ்க்கையில சம்பாதிக்கணும், சாதிக்கணும், நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு நீங்க என்ன திட்டங்கள் போட்டாலும் அது ஒவ்வொன்றாக சக்சஸ் ஆயிட்டு வந்துட்டே இருக்கும்.
அப்போ எந்த கஷ்டமும் இல்லை, எந்த கடனும் இல்லை, எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. அப்போ கடன் இருந்தாலும் இந்த பீரியட்ல அடைச்சிருவீங்க கண்டிப்பாக. துலாம் ராசிக்காரங்க அந்த கடன் இருந்தாலும் எல்லா கடனையும் இப்போ அடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. துலாம் ராசிக்காரங்களாகப்பட்டது எப்பவுமே தான் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க அல்ல. தன்னுடைய குடும்பம், அண்ணன் தம்பிக்கோ, அக்கா தங்கச்சிக்கோ, தான் பழகின இடம், தன்னுடைய நண்பர்கள், இவங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும்னு சொல்லி தான் உழைச்சிட்டு இருக்கிறீங்க. அப்போ டோட்டலா அவங்க எல்லாருமே நல்லா இருந்து நீங்களும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இப்போ வந்திருக்குது. நீங்க பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக இந்த டைம் ஆகப்பட்டது இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதை பயன்படுத்தி உங்களுடைய நிலையை மாத்திக்கோங்க. அப்போ உங்களுடைய தகுதி, தரம், அந்தஸ்து இது எல்லாமே இந்த பீரியட்ல மாறும். மாத்தி அமைச்சுக்கோங்க. அப்ப இந்த பீரியட்ல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க. அப்ப அந்த ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையவே மாற்றும். அப்போ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கிறது நல்ல விஷயம். என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது அந்த தசா புத்திகள் முடிவு பண்ணும். அதன் பிரகாரம் நடந்துக்கோங்க. அது போக இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுனா சுக்கிர பகவானை வணங்கி வாங்க. அதுபோக சனி பகவானையும் வணங்கி வாங்க. நீங்க திருச்சி அந்த ரங்கநாதர் கோயிலுக்கு ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாதத்தில் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். அதற்கு முன்னாண்ட கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா மீனத்துல சுக்கிரன், அதாவது உங்களுடைய ராசி அதிபதி உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. அது போக மார்ச் 29 சனி பகவான் பெயர்ச்சியாகி கும்பத்திலிருந்து மேனத்துக்கு வந்துட்டாங்க. ராகு சுக்கரனோடய இருக்கிறாங்க, சூரியன் சுக்கரனோடய இருக்கிறாங்க, புதனும் அந்த சுக்கரனோடய இருக்கிறாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் 5 கிரகங்களுடைய அமைப்பு இருக்குது. இந்த 5 கிரகங்களும் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு வலுவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஏன் சொல்ற அப்படின்னா, அந்த வீட்டு மீனத்தினுடைய அதிபதி யாருன்னா குரு பகவான். அந்த குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறாங்க. அப்போ சுக்கிரனும் குருவும் கிரக பரிவர்த்தனை. இது போக பாத்தீங்கன்னா செவ்வாய் கடகத்துல நீச்சத்துல இருக்கிறாங்க, பலவீனத்துல. கன்னியில கேது பகவான். இப்போ இந்த கிரக அமைப்புகள் ஆப்பட்டது ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு நான் ஆரம்ப காலத்திலேயே ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கிறேன். ரிஷபந்தான் இந்த 12 ராசிகளில் கிரக அமைப்புகள் ரொம்ப சிறப்பா இருக்கிறது. இந்த வருஷமே ரிஷபத்துக்கு தான். அப்ப இந்த வருஷத்துல படிப்படியாக முன்னேறி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா ரிஷபத்துக்கு தான். ஏன்னா 11ஆம் இடம், 11ஆம் இடம் நல்ல வலுத்து இருக்குது. அந்த 11ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் உச்சம், உங்களுடைய ராசிநாதன். எப்பவுமே சொல்லுவேன், ராசி லக்னநாதன் ஆகப்பட்டது எப்பவும் நல்லா இருக்கும். அவர் எப்பவுமே கெட்டு போக கூடாது. அப்ப ரிஷப ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் யாரு? சுக்கிர பகவான். அவர் வலுத்து இருக்கிறாரு. அதே சமயத்துல 2 வாரம் கழிச்சு அவங்க வக்ரம் மாறாரு, புதனும் வக்ரம் மாறாங்க, வக்ர நிவர்த்தி ஆயிடுறாங்க. அப்ப இதனால பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு மீண்டும் 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 நல்ல யோகம்
ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது. சனி பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ராகு பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த சூரிய பகவான் ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி மேசத்துக்கு வந்துடுறாங்க. உச்சத்துல இருக்கிறாங்க அவரு. அப்போ ஒவ்வொரு கிரகமும் 11ஆம் இடத்துல இருந்து அவர்களுடைய வேலையை செஞ்சாங்கன்னா ரிஷபம் குடும்பம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், பழக்க வழக்கம் நல்லா இருக்கும், கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும், கடன் நல்லா இருக்கும், எந்த கஷ்டமும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை பயணம் நல்லபடியாக தொடரும். அப்ப கடந்த காலங்களில் இருந்து வந்த கடன் பிரச்சனை கஷ்டம் இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி அற்புதமான டைம் தான் இந்த டைம். ரிஷபராசி நேயர்களே, நான் சொன்னது உண்மை. இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும், நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்ததிபதி புதன் பகவான், 9ஆம் இடத்ததிபதி சனி பகவான், இவர்கள் இணைந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில். அது போக ரிஷப ராசியை ஆளக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். ரிஷப ராசிக்கு 6ஆம் இடத்ததிபதி துலாம் ராசியுடைய அதிபதி சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானும் உச்ச பலத்தோடு 11ஆம் இடத்துல. ரிஷப ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதியும் 10ஆம் இடத்ததிபதியும் சனி பகவான், இவங்களும் 11ஆம் இடத்துல. அப்போ உங்களுக்கு வேண்டப்பட்ட ராஜ கிரகங்களுடைய இணைவு அப்படிங்கிறது 11ஆம் இடத்துல கை கோர்த்து சூப்பரா நிக்குது. அப்புறம் என்னங்க கஷ்டம்? கண்டிப்பா கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் வாரி வழங்க போகிறது. ரிஷபராசிக்காரங்களே, கண்டிப்பாக இந்த பீரியட்ல நீங்கள் பல பேர் உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்க பளிச்சுன்னு தெரிவிங்க. இது போக உங்களுக்கு தொழில், உங்களுடைய வேலை, நீங்க ஃபாரின் போக ட்ரிப்பு எல்லாமே ஜொலிக்கும். ஏன்னா இந்த 11ஆம் இடத்துல 5 சக்திகள், அந்த 5 சக்தியில் எல்லாமே ஒன்று சேர்ந்து உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய வாழ்க்கையவே நல்லபடியாக மாற்றி அமைக்கும். இது போக ஒரு உமன் இப்போ அவங்க பல நாளாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதற்கு உண்டான எல்லா வாய்ப்பும் அவங்ககிட்ட இருக்குது. அப்போ அவங்களுக்கு இந்த பீரியட்ல அது ஆரம்பிச்சு அது சக்சஸ் பண்ணக்கூடிய அமைப்புமே இப்போ இருக்குது. இப்போ முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த லேடிஸ்க்கு இந்த டைம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான டைமாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு கிஃப்ட் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பொருள் மேலே ஆசை, ஏதாவது ஒரு ட்ரிப் போகணும், இல்லை எல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாம் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் நினைச்சது, நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே ஒவ்வொன்றும் நடந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் ஆசைப்பட்ட பொருள் கிஃப்டா உங்கள் கைக்கு முன்னாடி வந்து நின்னா எப்படி இருக்கும்? சே, இதைத்தான் நான் வாங்கணும்னு நினைச்சேன், எனக்கு கிஃப்டாவே வந்துருச்சு அப்படி மனசுக்கு எவ்வளவு பூரிப்படையும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இந்த பீரியட்ல நல்லா இருக்குது. வயதானவர்கள் அவங்க மக்களால இப்போ அவங்க உங்களுக்கு ஏதாவது அவங்க உங்களுக்கு கௌரவப்படுத்துறாங்க, உங்களுக்கு அவங்கனால ஒரு சந்தோஷம் கிடைக்கும் போது நீங்க பெத்து வளர்த்து ஆளாக்கி அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது. அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அது இப்ப நடக்கும். இல்லை உங்களுக்கு 1 வருஷ பிரார்த்தனை, 2 வருஷ பிரார்த்தனை, அது இப்போ நிறைவேறும் டைம், நிறைவேறும் காலமாக இப்ப அமையும்.
இது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அளவுக்கு இந்த பீரியட் ஆப்பட்டது ரொம்ப சாதகமான சூழ்நிலையில இந்த ஏப்ரல் மாதத்துல ரொம்ப நல்லா இருக்குது. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து நீங்கள் 10 பேர்த்துக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு, இல்லை 10 பேர் யாராவது உங்ககிட்ட பணம் கேட்டாலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தான் வருவங்களோடையோ, கண்டிப்பாக நீங்க அடுத்தவங்ககிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி டைம் தான் உங்களுக்கு இருக்குது. சார் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு, நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இல்லையே, நான் இன்னைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன், நாளைக்கு எங்கே நான் நல்லா வரப்போறேன், எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்துல தான் எங்கேயோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. இந்த பலனை பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு பாருங்க. அதுபோக நீங்க சில விஷயங்கள் செய்யலாம்னு நினைக்கும் போது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு அப்புறம் செய்யுங்க. கண்டிப்பாக அந்த ஜாதகத்தில் ஏதாவது தடைகள் இருக்கும், இல்லைன்னா நேரம் சரியில்லாமல் இருக்கும். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருக்கலாம், இல்லை பாதகமாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது தான் கண்டிப்பாக நீங்கள் போகக்கூடிய பாதை சரியா தவறா அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியும். அதனால உங்களுடைய ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர் யாராவது இருந்தால் பாருங்க. அப்படி இல்லைன்னா எங்கிட்ட பார்க்கணும்னு நினைச்சாலும் அனுப்பிச்சு வைங்க, பார்த்து சொல்றோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பேச போகிறோம். அதுவுமே கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது, இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னியில கேது பகவான், அதுபோக மீனத்துல ராகு பகவான், உச்சம் பெற்ற சுக்கிரன், சூரிய பகவான், புதன் பகவான், சனி பகவான், அதாவது கும்பத்திலிருந்து சனி பகவான் பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வந்திருக்கிறார். இது போக பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரிஷபத்துல, கடகத்துல செவ்வாய் பகவான். அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது மிக பெரிய ஒரு வெளிச்சம் வரக்கூடிய ஒரு திருப்தியான ஒரு யோகமான நல்ல மாதம். கடகராசிக்காரங்களே, நீங்க பெருமூச்சு விட்டுக்கலாம். பல கஷ்டங்களில் இருந்து வாழ்க்கையில என்னென்ன கஷ்டப்படக்கூடாதோ, எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தும் பல குழப்பத்துக்கு ஆளாகி பல பிரச்சனைகளை சந்திச்சு கோர்ட்டு கச்சேரி, வம்பு வழக்கு, குடும்ப பிரச்சனைகள், குடும்ப பிரிவுகள், தொழில நஷ்டம், வாழ்க்கையில துரோகம், கடன் எல்லாத்தையுமே சந்திச்சிட்டீங்க, எல்லாத்தையுமே பார்த்துட்டீங்க. எல்லாத்துக்குமே ஒரு முடிவு அப்படிங்கிறது இப்ப இந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முடிவெடுத்து ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்குண்டான ஆரம்பம் இப்ப வந்தாச்சு. அதற்கு இந்த ஏப்ரல் மாதத்திலேயே கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது. அப்ப கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்து விலகினதே ரொம்ப 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 நல்லது. அதாவது திருக்கணித பிரகாரம் சனி பகவான் பெயர்ச்சி ஆயிட்டாரு, 9ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. உங்களுக்கு சுக்கிர பகவான் 11ஆம் இடத்து அதிபதி.
உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறாங்க. இது ஒரு அற்புதமான ஒரு அருமையான பரிவர்த்தனை யோகம். அதுபோக புதன் உங்களுக்கு நல்லா இருக்கிறாங்க, உச்சம் பெற்ற சுக்கிரனோடு. அதுபோக உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் 9ஆம் இடத்தில் சுக்கிரனோடு இணைஞ்சு புதனோடு இணைஞ்சு அருமையா இருக்கிறாங்க. அப்ப இந்த 5 கிரகங்களுடைய இணைவு, 5 சக்திகள் ஒன்று சேர்ந்து 9ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு பல விதத்தில் பல கோணத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்களை தரவிருக்கிறது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த விஷயம் நல்லது செய்யும் அப்படின்னா, உங்களுடைய குடும்பம். நிறைய பேர் கடகராசியில பிறந்து இந்த 7 சனியால் பாதிக்கப்பட்டு சின்ன பின்னமாகி வாழ்க்கையவே இழந்து நிற்கிறாங்க. அப்ப அந்த வாழ்க்கை இழந்த வாழ்க்கையில அந்த வாழ்க்கை மீண்டும்